திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்ச இந்த தோல்வி அப்படின்றது இன்னைக்கு யாரும் தெரியாது. இன்னும் கொஞ்ச காலம் போன உடனே கோர்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்களே, இன்னும் கொஞ்ச நாள் போயிட்ட உடனே தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு அப்படின்றது தெரியும். எதனால சொல்றீங்க சார்? ஏன் சொல்றேன் அப்படின்னோம்னா, இந்த 5 ஆண்டு கால அரசு வந்துட்டு இட் இஸ் அ பிளான்ட் ஃபங்க்ஷனிங் கவர்மெண்ட். நல்ல திட்டமிட்டு செயல்பட்ட ஒரு அரசு. ஒவ்வொரு உதாரணத்துக்கு அந்த பிளானிங் கமிஷனை வச்சுக்கிட்டு, அந்த பிளானிங் கமிஷனில் வந்துட்டு அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு பேராசிரியர் அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு, அவர் தலைமையில் ஒரு குழு மருத்துவர்கள் எதிர்த்து எல்லாரும் அதில் இருந்தாங்க. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு கைடன்ஸ் இந்த அரசு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, எதெல்லாம் செய்யணும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு. அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியதாக அமைச்சகங்கள் இருந்துச்சு. இந்த ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டரோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு திட்ட குழு அப்படின்றதும், அந்த திட்டக்குழு வந்துட்டு அமைச்சரவையே வழிநடத்துச்சு அப்படின்றதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பரவாயில்ல கொண்டு செல்லப்படாத ஒரு விஷயம். நம்ம ஊடகங்கள் அப்படியேப்பட்ட ஊடகங்கள் அது பேசுறத தவிர மற்றதெல்லாம் பேசும். அப்படியேப்பட்ட ஒரு நிலையில என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, ரொம்ப திட்டமிட்டு ஒரு வருஷம் செஞ்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த காலை உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் அதில் பெனிஃபிஷியரி குழந்தைங்க. அவங்க வந்துட்டு நேரடியாக காதால குளிச்சுட்டு கிடிச்சிட்டு அப்படியே வந்துடலாம், பல்ல தொலைக்கிட்டு வந்துடலாம். ஸ்கூலுக்கு சாப்பாடு இருக்குது, அங்கே சூடான சாப்பாடு இருக்குது. அதே மாதிரி மத்தியானம் சாப்பாடு இருக்குது. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா எங்கேயாவது வேலைக்கு போனால் ஃப்ரீயாக பஸ் இருக்குது. இந்த பிள்ளைங்க அப்படியே மேலே படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்குது. இப்போ மருத்துவமா வீட்டை இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு இப்படி எல்லாம் ரேஷன் கீஷன் அது இது எல்லாம், அப்புறம் பொங்கல் பரிசு எல்லாமே இருந்துச்சு. இவ்வளவு செஞ்சும் தோல்வி அடைஞ்சிருக்குன்னா அப்போ மக்களுக்கு அதுக்கும் மீறி அதிருப்திகள் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, அது அதிருப்தி அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னோம்னா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னோம்னா, லோயர் அண்ட் மிடில் செக்மெண்ட்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சமூகத்தினுடைய ஹைரார்கி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லோயர் செக்மெண்ட்ல தான் ரொம்ப, ஏன்னா அதான் பெரிய ஓட் பேஸ். அடுத்தபடியாகிறது மிடில் இன்கம் குரூப், அது 2 தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்க ரிஃப்ளெக்ட் ஆகல.